Hi everyone, welcome to Hello Headlight. இன்னைக்கு நம்ம average functions பத்தி தெரிஞ்சுக்க போறோம். So by name itself நமக்கு புரிஞ்சிருக்கும் numeric values ஓட average கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம average function யூஸ் பண்ண போறோம். So நம்ம அதுக்காக நம்ம இப்ப average அப்படினு டைப் பண்ண போறோம். நீங்க average னு டைப் பண்ணி நீங்க average இருக்க வேண்டிய range செலக்ட் பண்ணி just enter press பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்கான average display ஆகும். Okay, so அடுத்து average A பாப்போம். So நான் average A னு டைப் பண்ணி அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி இப்போ என்டர் பண்றேன். ஆவரேஜுக்கும் சேம் ரிசல்ட், ஆவரேஜ் ஏக்கும் நமக்கு சேம் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. தென் என்ன டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ்குள்ள அப்படின்னு பார்ப்போம். ஸோ நியூமரிக் வேல்யூஸுக்கு பதிலாக உங்களுக்கு பூலியன் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா அதை ஆவரேஜ் ஃபங்க்ஷன் இக்னோர் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க நம்பர்ஸுக்கு மட்டும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். average A function அந்த boolean numbers 0 or 1 convert பண்ணி உங்களுக்கு average வந்து display பண்ணும். So இப்போ இதை வந்து average A இந்த particular cellல இருக்க true நம்ம average function 1 convert பண்ணும். நீங்க 1 போட்டாலும் result change ஆகல, true போட்டாலும் result change ஆகல. So இதுதான் வந்து averageக்கும் average A functions குள்ள difference. அடுத்த difference என்னன்னா numbers stored as text. இந்த column J வந்து நான் data format வந்து text அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் 10 அப்படின்னு டைப் பண்ணும்போது இந்த 10 வந்து நமக்கு நம்பர் ஸ்டோர்ட் அஸ் டெக்ஸ்ட். இந்த நம்பர் வந்து நமக்கு டெக்ஸ்டாக ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த வேல்யூவை இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷனும் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது ஆவரேஜ் ஃபங்க்ஷன் இங்கேயும் நமக்கு இந்த 10 டெக்ஸ்ட்டை இக்னோர் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 4, 5, 10 and 2 இதை மட்டும் ஆட் பண்ணி இதுக்கான ஆவரேஜை நமக்கு டிஸ்பிளே பண்ணிருச்சு. பட் ஆவரேஜ் ஏ வந்து இந்த 10 டெக்ஸ்ட்ல இருந்து நம்பரை கன்வெர்ட் பண்ணி டோட்டல் ஆவரேஜை நமக்கு 4.2 வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கு. ஸோ ஆவரேஜ் அண்ட் ஆவரேஜ் ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா நம்பர் ஸ்டோர்ட் அஸ் டெக்ஸ்ட் அந்த நம்பர்ஸையும் ஆவரேஜ் ஏ கன்சிடர் பண்ணும், ஆவரேஜ் ஃபங்க்ஷன் இக்னோர் பண்ணிடும். அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நமக்கு 0 or 1 ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணும், ஆவரேஜ் ஃபங்க்ஷன் அதையும் இக்னோர் பண்ணிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆவரேஜ் எஃப். ஸோ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் ரேஞ்சோட ஆவரேஜை கண்டுபிடிக்க ஆவரேஜ் எஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். மல்டிபிள் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு நியூமரிக் ரேஞ்சோட ஆவரேஜ் கண்டுபிடிக்க ஆவரேஜ் எஃப்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் இஃபை பார்ப்போம். ஸோ ஆவரேஜ் இஃப் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் உங்களோட கிரைட்டீரியா ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து இங்கே அந்த கலர் ரேஞ்ச் காலம் பி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிரைட்டீரியா வந்து ரெட் இப்படியும் டைப் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து 3 கேரக்டர்ஸ் இருக்க எந்த ரோஸாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ஆவரேஜ் இருக்கிறதுக்காக 3 கொஸ்டின் மார்க்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளோட ரேஞ்சை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் நமக்கு 3 கேரக்டர்ஸ் இருக்க லைன்ஸ் இருக்கோ அந்த லைன்ஸை வந்து நமக்கு ஆவரேஜ் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் செல்லில் நான் வந்து ஒரு 3 கேரக்டரை ஆட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆவரேஜ் ரிசல்ட்ஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆவரேஜ் இஃப்ஸ். ஸோ இப்போ நமக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருந்தால் நம்ம ஆவரேஜ் இஃப்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே இப்போ ஆவரேஜ் இஃப்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். நம்மளோட ஆவரேஜ் ரேஞ்ச் என்னன்னா இந்த நியூமரிக் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டோம். செகண்ட் நம்மளோட கிரைட்டீரியா ரேஞ்ச். ஸோ கிரைட்டீரியா ரேஞ்ச் செலக்ட் பண்ணி நம்ம கிரைட்டீரியா ரெட் அப்படின்னு போட்டாச்சு. தேர்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து காலம் ஏ, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கிரைட்டீரியா வந்து ஆப்பிள் அப்படின்னு செலக்ட் பண்ணி என்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எங்கெங்கே வந்து நமக்கு ஆப்பிள் அண்ட் ரெட் இருக்கோ அந்த பர்டிகுலர் ரோஸ் மட்டும் நமக்கு ஆவரேஜ் எடுத்து ரிசல்ட்ஸ் வரும். ஸோ டோட்டல் வந்து 240 டிவைடட் பை 2 வந்து நமக்கு 120ன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஆவரேஜ் ஃபங்க்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன்ஸோட மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.